நண்பர்களே, ஊழல் அப்படிங்கறது நீங்க பல துறைகள்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆதாரத்தோட அறப்போர் இயக்கம் கொண்டு வரக்கூடிய இந்த ஊழல் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இதை செய்திருப்பவர் யார்? திமுகவுடைய, நம்முடைய ஆளுங்கட்சி திமுகவுடைய சிட்டிங் மினிஸ்டர் திரு ராஜகண்ணப்பன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்று பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ராஜகண்ணப்பன் 2020 திமுக ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணோன்னு 2021 இவருக்கு எம்எல்ஏ முதுகளத்தூர் கான்ஸ்டிடுவன்சி கொடுக்கப்படுகிறது. இவர் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறாரு. மினிஸ்டர் ஆனோன டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், பேக்வர்ட் கிளாஸஸ் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், இன்று பால்வளத்துறை. தொடர்ந்து பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்திருப்பீங்க. இவர் பல்வேறு கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு. அதிமுக மினிஸ்டரா இருந்தாரு. அதற்கு பிறகு திமுக ஜாயின் பண்ணாரு. திமுக ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவரே சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் திமுக திரும்ப வெளியே வந்து அதிமுக ஜாயின் பண்ணாரு. திரும்ப இப்ப திமுக ஜாயின் பண்ணாரு. இவர் பல்வேறு கட்சிகள் தாவலாம், ஆனால் நிலையான ஒரு வேலை செய்கிறார். என்னது? நம்முடைய அரசு நிலங்களை ஆட்டையை போடும். 5 ஏக்கர் நிலமா? எங்கேயோ ஒரு கிராமத்துல மூலையிலையா? நீங்க ஒவ்வொரு நாளும் சென்னையில போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா ஜிஎஸ்டி சாலை. உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி சாலைன்னா அது எந்த அளவிற்கு அதோடைய வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு சதுரடி கிட்டத்தட்ட கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டோன்னா நங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெப்ட்ல நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த இடமானது சர்வே எண் 1352, சர்வே எண் 1353. இந்த சர்வே எண் 1353 தான் ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி ஆட்டையை போட்டார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பரங்கிமலை கிராமத்தின் இந்த சர்வே எண் 1352, 1353 அரசு நிலம் தானா? இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது அரசு நிலம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை முதல்ல நாங்க உங்க ஸ்கிரீன்ல வைக்கிறோம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் எப்படி சர்வே எண் 1352 கிட்டத்தட்ட 12,000 சதுரடி, சர்வே எண் 1353 4 ஏக்கர் 31,000 சதுரடி, 4.25 ஏக்கர், அது ஒரு 1/4 ஏக்கர், ரெண்டு சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலம் இந்த 2 சர்வே எண்கள். இது புறம்போக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். சாதாரணமா நீங்க பரங்கிமலை கிராமத்துடைய ரெவென்யூ டீடைல்லாம் நீங்க ஆன்லைன்ல நீங்க பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய நிலங்களை நிறைய பேர் ஆட்டையை போடுவதற்காக இங்க நிறைய கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு எங்கேயாவது நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த அரசியல்வாதிங்க அதிகாரிகள்லாம் ஆட்டையை போடணும் இல்லையா, ஊழல் பண்ணணும் இல்லையா. அதற்காக இந்த பரங்கிமலை கிராமத்துடைய எந்த ரெவென்யூ டீடைலும் நீங்க ஆன்லைன்லாம் பார்க்க முடியாது. திருடுவதற்காகவே சிறப்பாக திட்டம் போட்டு திட்டம் தீட்டி வேலை செய்யக்கூடியதுதான் இந்த தாசில்தார் அலுவலகம். தாசில்தார்ல இருந்து மேல இருக்கக்கூடிய கலெக்டர் வரைக்கும் எல்லாம் அதெல்லாம் நல்ல சிறப்பாக செய்வார். தற்பொழுது மேலும் ஒரு ஆதாரத்தை நான் காண்கிறேன். 2015 ஆலந்தூர் தாசில்தார் ஒரு லெட்டர் அனுப்புறாரு சென்னை சவுத் ஜாயிண்ட் டூர் ரெஜிஸ்ட்ராருக்கு. அதுல பல்வேறு சர்வேகளை குறிப்பிட்டு இது எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல லீஸ் கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதற்கு பிறகு பிரிட்டிஷ் போனதுக்கு பிறகு இதெல்லாம் அரசு நிலங்களாக மாறியாச்சு. இந்த நிலங்கள்ல எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்யக்கூடாது, இதெல்லாம் அரசு நிலங்கள் அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டரை நீங்க இங்க பார்க்கலாம். இதுல சர்வே நம்பர் 1352, 1353 நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே இதுல இருந்த வேறு சில சர்வே எண்களுக்கு கடந்த ஆண்டு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்து அந்த புகார்ல பட் ரோட்ல அந்த 1 ஏக்கர் 11 சென்ட் நிலம் மீட்கப்பட்டது, சென்னை ரயிலுக்கு கொடுக்கப்பட்டது. கிராண்ட் ஸ்நாக்ஸ் இருந்த ஜிஎஸ்டி ரோட்ல அந்த நிலம் சர்வே நம்பர் 1356 மீட்கப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சர்வே நம்பர் 1448 அதெல்லாம் இன்னும் மீட்கல. இன்னும் அதெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. ஆனால் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த புதிய புகார்ல பார்க்க இருக்கிறது வேற ஒரு சர்வே நம்பர், அதாவது இந்த 1352, 1353. இந்த சர்வே எண்கள் அரசு நிலம்தான் என்பது இப்பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது இல்லையா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற தாசில்தார்ல இருந்து, ஆர்டிஓல இருந்து, டிஆர்ஓல இருந்து, கலெக்டர்ல இருந்து, ரெவன்யூ செக்ரட்டரில இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நிலத்தை சிட்டிங் மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் அவருடைய ஃபேமிலி ஆட்டையை போடுவதற்காக பல்வேறு வேலைகள் நடந்திருக்கு. எப்படி ஆட்டையை போட்டாங்க? இவர்கள் ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம இதை ரெஜிஸ்ட்ரேஷன் வேற செஞ்சிருக்கிறாங்க.
அதற்கான ஆதாரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு கவர்மெண்ட் லேண்ட ஆட்டைய பண்ணணும்னா இவங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். 1991 முதல் 1996 வரை 3 ரெஜிஸ்ட்ரேஷன்களாக எப்படி டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் தங்கள் பெயருக்கு கிட்டத்தட்ட 4.52 ஏக்கர் அளவிற்கு சர்வே நம்பர் 1353 லேண்ட ரெஜிஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஏதாவது ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க எப்படி பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் டீடு மாதிரி அம்மா பையனுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்றதெல்லாம் ஏற்கனவே அறப்புரைக்கும் வேற சில கேசஸ்ல உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஒரு வழி இருக்கு, மார்ட்கேஜ் பண்ணுவாங்க. என்னன்னா போய் மார்ட்கேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த லேண்டை வைத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி. அந்த மாதிரி இந்த அரசு நிலத்தை வைத்து சர்வே எண் 1352 1353 3.37 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி 2001 டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க 7 லட்சம் ரூபாய்க்கு. அந்த 7 லட்சத்தை 17 வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டெக்கான் ஃபன் ஐலாண்ட் திரும்ப கட்டி அதை மீண்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் டீட் அப்படிங்கிற பேர்ல 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தது நீங்கள் இங்க பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 ஆலந்தூர் தாசில்தார் தெளிவாக கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க, சென்னை சவுத் ஜாயிண்ட் 2க்கு நீங்கள் எந்த நிலத்தையும் இந்த கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த சர்வே எண்ணையும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது. அப்புறம் எப்படி 2018 சப் ரெஜிஸ்ட்ரார் இதை ரெஜிஸ்டர் செஞ்சாங்க. அதனால இது ஏதோ யாருக்கும் தெரியாம இல்ல, இவர்கள் எல்லாம் கூட்டு சதியில இன்வால்வ். அதெல்லாம் சரிங்க. இப்ப இந்த டெக்கான் ஃபன் ஐலாண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் பேர்ல ரெசிப்ட் டீடு 2018 ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. ரைட்டு, 3.37 ஏக்கர்ஸ்க்கு போட்டிருக்கிறாங்க. 5 ஏக்கர்ல கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி, இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த 3.37 ஏக்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, ரெசிப்ட் டீட்னு ஒண்ணு போட்டாங்க இல்லையா. இப்ப இந்த டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இது யாருடைய நிறுவனம்? இதுதான் ராஜகண்ணப்பனோடது, அவங்களோட மகன்களோடது எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 2018 சரி 2000 தற்பொழுது வரை நீங்க பார்க்கலாம். இதோடைய டைரக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் சிட்டிங் மினிஸ்டர் திரு ராஜகண்ணப்பனுடைய மகன்கள் திவாகர், பிரபு, திலீப் குமார். அவங்களுடைய சர்நேம் நீங்க பார்க்கலாம், கண்ணப்பன். முன்னாடி கண்ணப்பனாக இருந்தவர் இன்று ராஜகண்ணப்பனாக மாறியது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ராஜகண்ணப்பன் மேபி இந்த மாதிரி அரசு நிலங்கள்லாம் ராஜா மாதிரி அரசு நிலங்கள்லாம் நம்முடைய நிலங்கள்லாம் ஆட்டையை போட்டதுனால இவர் ராஜகண்ணப்பன் பேரை மாத்திட்டாரா என்னன்னு தெரியல. இந்த ராஜகண்ணப்பனுடைய மகன்கள் இந்த நிறுவனத்துக்கு டைரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இவர்கள் தான் இந்த நிறுவனத்தின் சொந்தக்காரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ். 99% ஷேர் ஹோல்டிங், ஆளுக்கு 33% வச்சிருக்காங்க ஷேர் ஹோல்டிங். நீங்க பார்க்கலாம், டோட்டலி 99% இந்த 3 மகன்கள் தான் வைத்திருக்கிறார்கள். சோ டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் யாரோடது? ராஜகண்ணப்பனுடைய மகன்களோடது. எங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறாங்க, அதுக்காக அவங்க தான் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க நேர்லயும் போய் பார்த்தோம். நேர்ல நீங்க பார்க்கலாம். இந்த நிலம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து, ஜிஎஸ்டி ரோடு தான், எங்கேயோ உள்ளலாம் போய் தேட தேவையில்லை. நீங்க 2 வீலர்ல போகும்போதே நீங்க லெஃப்ட்ல பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இங்க உள்ள ஏற்கனவே ஒரு ஹோட்டல் கட்ட ட்ரை பண்ணி அது ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனா இதுல ஃப்ரண்ட்ல நீங்க பார்க்கலாம், ஏற்கனவே டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அண்ட் ஹோட்டல் லிமிடெட் ஒரு போர்டுலாம் வச்சிருந்தாங்க. தற்பொழுது இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேனர் வச்சிருக்காங்க, உள்ள எழுப்பி இருக்கிறாங்க. என்ன பேனரு? ஆர்பிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர்பிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ராயப்பேட்டையில கட்டுறாங்க அபார்ட்மெண்ட்ஸ், ஈக்காடு தாங்கல்ல கட்டுறாங்க. அதெல்லாம் எங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க? இங்க கவர்மெண்ட் லேண்ட்ல வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. எப்படிங்க கவர்மெண்ட் லேண்ட்ல அட்வர்டைஸ் பண்ண முடியும்? அதான் கவர்மெண்ட் லேண்ட் இல்லையங்க, அதான் கண்ணப்பன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவருடைய மகன்கள் நிறுவனமான ஆர்பிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க இங்க மட்டும் இல்ல அங்கெல்லாம் அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறோம் அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் லேண்ட்ல வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் நீங்க இங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த 1352 இல்லையா கொசுரு 12,000 சதுரடி. 12,000 சதுரடி கொசுரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஏக்கர் 31,000 சதுரடி சர்வே நம்பர் 1353 கம்பேர் பண்ணும்போது இந்த 12,000 கொசுரா தான் தெரியும் நமக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் இல்லையா, ஒரு 500,000 சதுரடியே நீங்க அந்த இடங்கள்லாம் வாங்க முடியுமான்னு தெரியாது. அந்த 12,000 சதுரடியை ஏற்கனவே வேற ஒருத்தர்
ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்காரு. இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அதனால கவர்மெண்ட் சரி அந்த 12,000 சதுரடி மட்டும் ஒரு போர்டை வச்சுட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சென்ட் தாமஸ் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கணும்னு அங்க போய் ஒரு போர்டை வச்சுட்டாங்க. 12,000 சதுரடி 1352 அரசுடைய நிலம் அப்படி மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போர்டு வச்ச தாசில்தாருக்கு, இப்படி போர்டு வச்ச கலெக்டருக்கு, இப்படி போர்டு வச்ச ரெவன்யூ செக்ரட்டரிஸ் போன்றவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற 1353 அதோட அட்ஜசன்டாக இருக்கக்கூடிய 4 ஏக்கர் 31,000 சதுரடி இருக்கக்கூடிய அரசு நிலம், அந்த நிலம் அரசு நிலம்னு தெரியுமா? தெரியாது. தெரிந்தும் அங்க போர்டு வைக்காம, அதை மீட்டெடுக்காம, அதை கண்ணப்பனுடைய கண்ட்ரோல்ல வச்சு அவருடைய மகன்கள் போய் அவங்க வேற இடத்துல செய்யற ப்ராஜெக்டுக்கு அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பேர்ல அந்த கம்பெனி பேர்ல பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நிலம், என்னுடைய நிலம், நம்முடைய அரசு நிலம், இதோடைய வேல்யூ எவ்வளவு? 400-500 கோடி ரூபாய் இருக்கும். அவ்வளவு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அரசு நிலத்தை ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் சம்பாதிக்கலையா? ஒரு எம்எல்ஏக்கே அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வருங்க. என்ன மிஸ்டர் ராஜகண்ணப்பன், எங்களுடைய அரசாங்க நிலத்தை இன்னைக்கு உங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து, ஒரு பப்ளிக் சர்வன்ட் நீங்க, உங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து, கூட்டு சதி செய்து, இந்த பல்லாவரம் தாசில்தாரு மேல இருக்கக்கூடிய ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் எல்லாரோடையும் கூட்டு சதி செய்து எப்படி உங்களுடைய மகன்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க லேண்ட் தான் கிடைச்சதா? ஏன் சம்பாதிக்கிறீங்களா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல? ஒரு பிசினஸ் வேணா உங்களுடைய சம்பாதியத்துல செட் பண்ணி கொடுங்க. அது என்ன எங்களுடைய நிலத்தை ஆட்டைய போட்டு நீங்க கொடுக்கிறது? இப்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவருடைய மகன்கள் பேரில் வைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டதை நம்ம எப்படி சும்மா விட முடியும்? மக்களே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் லேண்ட் பப்ளிக் கேட்டா கிடையாதுன்னு சொல்றாங்க கவர்மெண்ட். சமீபத்துல பெரும்பாக்கத்துக்கு போயிருங்க. பெரும்பாக்கம்லாம் அங்க சென்னையில இருக்கக்கூடிய நீர்நிலை ஓரத்துல நீங்க நீர்நிலை ஓரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ போய் சதுப்பு நிலத்துல போட்டு இங்கேருந்து கொண்டு போய் அங்க எங்க போடுறாங்க? சதுப்பு நிலத்துல கட்டி கொடுத்துருக்குறாங்க. சாக்கடை ரோட்ல சவரை தொடக்கூடாது, தொடாமலே வாழணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்டர்லாம் அப்படி கட்டியிருப்பாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 10 மூட்டை மணல் போட்டிருப்பாங்க. தொட்டா டம்முன்னு விழுந்துடும் பூச்சி வேலை. ஸோ அவங்க அதை பண்ண முடியாது. 8-10 மணி டைம் கரண்ட் கட் ஆகும். 3 நாளைக்கு ஒரு மழை, இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை, 1 மணி நேரம் தான் தண்ணி விடுவாங்க. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வீடு, கஷ்டப்படக்கூடிய மழை வந்தா தண்ணி கண்டிப்பா வரும். சதுப்பு நிலத்துல தானே கட்டி இருக்கிறாங்க. ஏன் அவங்களை கொண்டு போய் எங்கேயோ 20-30 கிலோமீட்டர் தள்ளி கட்டிட்டு தெரியுமா? ஏன்னா இன்ஸ்டிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிட்டிக்குள்ள லேண்ட் இல்லை. சிட்டிக்குள்ள லேண்ட் இல்லை. ஏன் லேண்ட் இல்லை? ஏன்னா இருக்கிற லேண்ட் எல்லாம் அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆட்டையை போடுவதற்கு மட்டும்தான் எங்ககிட்ட லேண்ட் இருக்கு. திமுக எல்லாம் பேசுவீங்க, சமூக நீதி எல்லாம் பேசுவீங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021 முன்பு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேட்டியில சொல்லுவாரு, நான் என்னுடைய ஆட்சியில யாராவது அமைச்சர்கள் தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க மிஸ்டர் ஸ்டாலின்? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்க கண் முன்னாடி இப்ப ஆதாரங்களோட காமிச்சிருக்கிறோம், வேணா போய் வெரிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு யாருக்கும் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா பரங்கிமலை கிராமத்துடைய எல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்கிறீங்க. ரெவன்யூ மேப்ல இருந்து எல்லாத்தையும் தெரியும் எங்களுக்கு. ஆனால் விடமாட்டோம். மக்களாகிய நாம் விடக்கூடாது. இவர் பல்வேறு கட்சி தாவினவர், மிச்சவங்களாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்களாகிய நாம தான் கேள்வி கேட்கணும். ஏன் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்க்கு இன்னைக்கு அந்த மாதிரி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். நங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு பக்கத்துலயே, அதுக்கு ஒரு பார்க்கிங், இது போன்ற விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரி மெட்ரோ ரயிலுக்கு பார்க்கிங் இடம் இல்லைன்றாங்க. பார்க்கிங் பல மெட்ரோ ஸ்டேஷன்ல இல்லாததுலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி எதுக்குமே இவங்களுக்கு இடம் இல்லையா? ஆனால் அமைச்சர்கள் ஆட்டையை போடுவதற்கும் நிறைய இடம் இருக்கா உங்களுக்கு? மக்களே, கேள்விகள் கேட்டால்தான் இங்கு விடை கிடைக்கும். நம்முடைய வரி பணத்தில் சம்பளமாகக்கூடிய பொது ஊழியர்கள் அமைச்சருடன் கூட்டு சதி செய்து அவர் மகன்கள் பேர்ல நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கும், அவங்கள அங்கிருந்து காலி பண்ண தாசில்தார் கூட்டு சதி பண்ணி, அவருக்கு தெரியாத 1352 சொன்ன ஒரு 1353 காலி பண்ண தெரியாத. ஆனால் இந்த கூட்டு சதி செய்து இவர்களுக்கு ஆட்டையை போடுவதற்காக ஒரு என்டையர் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஒர்க்ஸ். இதை நம்ம சும்மா விடக்கூடாது. கேள்விகள் கேட்பது மட்டுமல்ல, அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் இது புகாராக லஞ்ச ஒழிப்புத்துறை அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்கிறோம். உடனடியாக இந்த நிலம் மீட்கப்பட வேண்டும். அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் அவர்களுடைய மகன் எஃப்ஐஆர் பதிவு செய்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க சிறையில அடைக்கணும். அமைச்சர் பதவியிலேருந்து அவரை தூக்கணும்.
இது போன்ற இந்த கூட்டு சதியில ஈடுபட்ட தாசில்தார் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த தாசில்தார் யாரு? மிஸ்டர் ஆறுமுகமா? அவருக்கு முன்னாடி இருக்க யாரா இருந்தாலும் அவர் கூடாது. எல்லார் மீதும் நடவடிக்கை. யார் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரெஜிஸ்ட்ரார்? இவங்க எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக முக்கியமானது. அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் வரை, அரசு நிலங்கள் மீட்கப்படும் வரை, இது போன்ற ஊழல்கள் நிறுத்தப்படும் வரை மக்களுக்காக அரசு வேலை செய்ய வேண்டும். அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்யும் வரை அறப்போர் தொடரும்.